CBC class 10th 2 mark question பார்க்கலாம் பாருங்க. The coordinates of the center of a circle are 2a, a minus 7. Find the values of a if the circle passes through the point 11, minus 9 and has diameter 10 root 2 சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஒரு சர்க்கிள்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ இது சென்டர் வந்து சின்னு எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் தான் என்ன சொல்லியிருக்காங்க 2a, a minus 7. அதாவது இந்த சென்டர் தான் 2a, a minus 7 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த பாயிண்ட் பி தான் என்ன சொல்லியிருக்காங்க 11, minus 9 சொல்லியிருக்காங்க. 11, minus 9. இப்போ டயாமீட்டர் 10 root 2 கொடுத்துருக்காங்க. டயாமீட்டரோடப்போ 10 root 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் எவ்வளோ வரும் டயாமீட்டர் பை 2. அப்போ 10 root 2 by 2ன்னு போட்டோம்னா என்ன கிடைக்குது 10 by 2 5 root 2ன்னு கிடைச்சிருது. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது சிஎன்பி தான் ரேடியஸ். நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம்னா r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் போட்டணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து சென்டர் வந்து x2, y2ன்னு வச்சுக்கலாம். பாயிண்ட் பிஏ x1, y1ன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, இங்கே ஸ்கொயர் பண்ணதுனால இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ x2 வந்து எவ்வளோ சொல்லுங்கள் 2a மைனஸ் x1 11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து என்ன வருது y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் 7 இந்த மைனஸ் 9 போடணும், மைனஸ் ஆஃப் மைனஸ் 9. ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர் வந்துடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இந்த மைனஸ் 7ம் இந்த ப்ளஸ் 9ம் கூட்டினா என்ன வரும்னா +2. அப்போ இங்கே என்ன வருது இது மொத்தமாக சேர்ந்து a + 2 ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a மைனஸ் 11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a + 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? அப்போ r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் எவ்வளோப்பா 4a ஸ்கொயர் 11 ஸ்கொயர் வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு 121. அடுத்து இந்த 2ab போட்டோம்னா மைனஸ் 44a ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4a அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரி, இப்போ 4a ஸ்கொயர் இது ஒரு a ஸ்கொயர் போட்டிங்கன்னா 5a ஸ்கொயர் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி r ஸ்கொயர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா r வந்து 5 root 2. அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 × 2 இது 50 வந்துடும். இது வந்து r ஸ்கொயர் கரெக்டுங்களா? அப்போ r ஸ்கொயர் 15 போட்டுட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் 4a ஸ்கொயர் ஒரு a ஸ்கொயர் எவ்வளோ வருது 5a ஸ்கொயர் வருது. சரிங்களா? இங்கே 121 இது ஒரு 4பா. அப்போ என்ன வருது சொல்லுங்கள் 125. அடுத்து இங்கே மைனஸ் 44a இங்கே ஒரு 4a. அப்போ என்ன வரும் மைனஸ் 40aன்னு வருது. ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 50 ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 125ல் இந்த 50 கழிச்சிடலாம். கழிச்சிங்கன்னா 75. அப்போ வந்து 5a ஸ்கொயர் இந்த மைனஸ் 40a இருக்குது ப்ளஸ் என்ன வரும் சொல்லுங்கள் 75 வருது ஈக்குவல் டு 0. இப்போ இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு டைம், இங்கே 8 டைம்ஸ், இங்கே 15 டைம்ஸ். சரிங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள் நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் 8a ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 8 வரணும். அப்படி பண்ணால் மைனஸ் 3 மைனஸ் 5 வரும். அப்போ a மைனஸ் 3 இன்ட்டு a மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 வரும். அப்போது a ஈக்குவல் டு 3 எடுக்கலாம் ஆர் a ஈக்குவல் டு 5. ஸோ 2 ஆன்சர் இப்போ அவங்க கேட்டிருக்காங்க வாட் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு வந்து 3, 5 2 வேல்யூஸ் ஆன்சரில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா?